Hi viewers, welcome to my channel. எங்க சேனல்ல வர எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வால் டெக்கர் பண்றதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் கார்ட்போர்ட், நியூஸ் பேப்பர், கலர் சார்ட், கிராஸ், கிளிட்டர் ஷீட், பெயிண்ட், த்ரெட், சிசர்ஸ், க்ளூ, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ரோஸ். நம்ம இந்த வீடியோவை 2 செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஒன்றுத்தில் நம்ம பேப்பர் ஃப்ளார் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இன்னொன்று கார்ட்போர்டில் எப்படி வெல்கம்னு வால் டெக்கர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இந்த கார்ட்போர்ட் மேலே நான் நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணி தான் நான் இந்த நியூஸ் பேப்பரை கார்ட்போர்ட் மேலே வச்சு கவர் பண்ண போகிறேன். நம்ம 4 சைட்ஸும் நல்லா ஒட்டியாச்சு. இப்போது கார்ட்போர்டில் நான் த்ரெட்டு கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்க போகிறேன். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வச்சு நான் இந்த மாதிரி 2 ஹோல் போட்டுக்கிறேன். அப்போ தான் இதில் த்ரெட்டு கட்ட முடியும். இப்போ நம்ம இந்த நியூஸ் பேப்பர் மேலே பெயிண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனக்கப்புறம் இப்போ நம்ம பேப்பர் ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் பேப்பர் ஃப்ளவர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நமக்கு ஒரு கலர் சார்ட் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கலர் சார்ட் எடுத்துக்கோங்க. எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் இந்த மாதிரி பேங்கிள் வச்சு நிறைய சர்க்கிள்ஸ் போட போகிறேன். ஐ திங்க் இதில் ஒரு 10 சர்க்கிள்ஸ் நம்ம போடலாம். ஸோ 10 சர்க்கிள்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே கட் பண்ணி வெளில எடுத்துருங்க. நமக்கு கிடைச்ச இந்த சர்க்கிள்ஸை ஃபஸ்ட்டு ஒன்றே எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அப்புறம் அதை 4 ஃபோல்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை 4 ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி மடித்த அப்புறம் பென்சில் இல்லைன்னா பென் எதனா எடுத்துட்டு இந்த மாதிரி பெட்டல் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இந்த பெட்டல்ஸ் உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் யூ ஷேப் பெட்டல்ஸ் வரைய போகிறேன். நீங்கள் ட்ரையாங்கிள் கூட வரைஞ்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் ப்ராடான சர்க்கிள் கூட வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சுட்டு இதை நம்ம சிசர் வச்சு கட் பண்ண போகிறோம்.
கட் பண்ண அப்புறம் இதை ஓப்பன் பண்ணால் இது மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா சர்க்கிள்ஸ்லையுமே சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன். நான் எல்லா சர்க்கிளுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இதை நம்ம பேஸாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம இப்போது க்ளூ வச்சு ஒட்ட போகிறோம். கீழே இருக்கிற பெட்டலை மட்டும் டவுன்வர்ட்ஸில் நம்ம புஷ் பண்ணணும். இந்த மாதிரி 2 பெட்டல் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டேன். கீழே இருக்க பெட்டலை டவுன்வர்ட்ஸில் புஷ் பண்ணுறேன். மேலே இருக்க பெட்டலை மேல் பகுதிக்கு மடித்து விடுறேன். இதே மாதிரியே எல்லா பெட்டல்ஸையுமே நான் இந்த மாதிரி மேல் பகுதிக்கு மடித்து விடுறேன். இப்போது லாஸ்ட்டாக இந்த ஃப்ளவர் பெட்டல் மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசி இதுக்கு கொஞ்சம் குறுகுன மாதிரி இருந்தால் தான் அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிட்டு அதை க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சார்ட்னால அது ஈஸியாக மடங்கிடும். இப்போ லாஸ்ட்டாக இருக்க இந்த பெட்டலை நம்ம நடுவில் கட் பண்ணிக்க போகிறோம். இப்படி சென்டரில் பார்த்து கட் பண்ணிடுங்க. நம்ம கட் பண்ண அப்புறம் இது இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோஸ் மாதிரி வரும். இதை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு க்ளூ வச்சு ஒட்டிட்டு அந்த பெட்டல்ஸ் எல்லாமே விரித்து விட்டுருங்க. நல்லா க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. இதே மாதிரி தான் அந்த மீதி ஹாஃபையும் இதை சுற்றி நம்ம ரோல் பண்ண போகிறோம். இப்போ இதையும் நம்ம சென்டரில் ஒட்டிட போகிறோம். அவ்வளோதான், நம்ம பேப்பர் ஃப்ளவர் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த கார்ட்போர்டில் இந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ண போகிறோம்.
இதுக்கப்புறம் நம்ம இந்த கிராஸு ஃப்ளவர்ஸ் எல்லாமே இந்த கார்ட்போர்டில் டபுள் சைட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். இதெல்லாமே எப்படி அரேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த கிளிட்டர் ஷீட்டில் தான் நம்ம வெல்கம்னு எழுத போகிறோம். இதை நம்ம ஒரு லெட்டரையும் தனியாக கட் பண்ணி சென்டரில் ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் லேயர் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் ஒட்டிக்கலாம். இந்த த்ரெட்டையும் நம்ம லீஃப் லேஸ் வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறம் இதை நம்ம எங்கே வேணாலும் நம்ம வீட்டில் ஹேங் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.